ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் அட்டை குறித்து ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியே இருக்குது. வீடு தேடி உங்களுக்கான ரேஷன் கார்டு வருது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ரேஷன் கார்டு குறித்து தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது வீடு தேடி வரும் குடும்ப அட்டைகள் புதிய செயல்முறை மூலம் குடும்ப அட்டைகள் நேரில் இல்லாமல் பெரும் வசதி. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வீடு தேடி உங்களுக்கான ரேஷன் கார்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய வசதியை 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க. பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு நேரில் நகல் மின்னணு குடும்ப அட்டைகள் பெறும் முறையை மாற்றி அஞ்சல் வழியாக அவருடைய இருப்பிடத்திற்கே அனுப்பும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டு மே 2025 வரைக்கும் இவ்வளோ பேருக்கு 10 லட்சத்துக்கு மேற்பட்டோர் இந்த மின்னணு குடும்ப அட்டை அஞ்சல் வழியாக அனுப்பியிருக்கும் அப்படின்றத ஒரு அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. நீங்களும் உங்கள் ரேஷன் கார்டு தொலைஞ்சு போயிருச்சு, அல்லது ரேஷன் கார்டில் நீங்கள் ஏதாச்சும் அப்டேட் பண்ணியிருக்கீங்க, கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான புதிய கார்டு தேவைப்படுது அப்படின்னா ஆன்லைன் மூலமாக ஜஸ்ட் 50 ரூபா கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அஞ்சல் வழியாக உங்களுக்கான கார்டை அனுப்பி வச்சிருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரேஷன் கார்டு தொலைஞ்சி போனவங்க அப்டேட் பண்ணி புதிய கார்டு வேணுன்றவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். வீடு தேடி உங்களுக்கான ரேஷன் கார்டு அனுப்புகிறாங்க அஞ்சல் வழியாக. இது வரைக்கும் இவ்வளோ பேருக்கு மேலே அனுப்பியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரிய வரல. நீங்கள் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.